அவர்களையும் இயக்குனர் அனுமோகன் அவர்களையும் நடிகை பபிதா அவர்களையும் நடிகர் கூல் சுரேஷ் அவர்களையும் வரவேற்கிறோம். பூமாலை திருப்பதி அவர்கள் தொடர்ந்த வழக்குதான் பேசும் பொருளாயிருக்கிறது. ஒரு பொறுப்பும் கடமையும் உள்ள ஒரு முதலமைச்சர் கண்டிப்பா நீதிமன்றத்துக்கு வரணும். எதிர்கட்சியா இருக்கும் போது இவர் என்ன சொன்னாரு? நாங்க ஆட்சிக்கு வந்தா பூரண மதுவிலக்குன்னு இவர் சொன்னாரா இல்லையா? இவங்க தேர்தல் அறிக்கையில இருந்துச்சா இல்லையா? கவர்மெண்டே கடன்ல இருக்குது. அப்புறம் அந்த கடன்ல எப்படி அடைக்கிறது? அதுக்கு வருமானமே ஒயின் ஷாப் தாங்க. அதை திறந்து வச்சு ஒரு 10 ரூபா கூட வச்சு வித்தாதான் மொத்த கவர்மெண்டோட கடனை அடைக்க முடியும். இந்தியாவில குஜராத்ல முழுமையான மதுவிலக்கு இருக்கு. உங்களால நடைமுறைப்படுத்தி இந்த மாநிலத்தை சிறப்பா ஆட்சி செய்ய முடியுமா முடியாதா? அதான் கேள்வி. முடியாது, முடியாது, ஆட்சி செய்யவே முடியாது. ஒரு பொண்ணு 16 வயசு பொண்ணு நீட் தேர்வுக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நீங்களே என்ன பண்ணீங்க? நீட் தேர்வு வேண்டாம், நீட் தேர்வு வேண்டாம்னு சொன்னீங்கல்ல. இப்போ 16 வயசு பொண்ணு தன்னோட அப்பா குடிக்கிறாருங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக மது கடைகளே வேண்டான்னு நீங்க சொன்னீங்களா? அதாவது மெடிக்கல்ல போய் ஒரு மருந்து வாங்குறோம். அந்த மருந்து பாட்டில்ல என்னென்ன கலந்துருக்குதுன்னு எழுதியிருக்காங்க. இந்த மது பாட்டில்ல என்னென்ன கலந்துருக்குதுன்னு சொல்லுங்க பாக்கலாம். பாட்டில்ல என்னென்ன கலந்துருக்குன்னு நான் சொல்றேன். அதுல அன்பு கலந்துருக்கு, பண்பு கலந்துருக்கு, பாசம் கலந்துருக்கு. அப்படி போடு. செல்போன் யூஸ் பண்றீங்களா? அதுல கூகுள் இருக்குல்ல, கூகுள்ல போட்டு பாருங்க. கிட்னில கல்லு இருந்தா அந்த கல்லு வெளியே வர்றதுக்கு இல்ல கல்லே உருவாகாம இருக்கிறதுக்கு பீர் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு கூகுள்ல போட்டிருக்கு. 1977 இருந்து இதுவரைக்கும் மதுங்கிறது தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கு. அப்ப எதிர்கட்சியா இருக்கிறவங்க வேண்டான்னு போராடுறது, ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட்டா பேசுறது, அப்புறம் அவங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கும் போது இவங்க எல்லாம் சேர்ந்து எதுக்குறது, இப்படியே தான் போயிட்டு இருக்குது. இதையெல்லாம் விட்டு போட்டு அவர் மட்டும் கோர்ட்ல வந்து நிக்கணுமாக்க. பூமாலை திருப்பதி வந்து குடியால குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, உயிரிழப்புகள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான புள்ளி விவரங்கள் ஆதாரத்தோட இருக்கு. உடனடியாக இந்த பிரச்சனைக்கு சிஎம் நீதிமன்றத்தில் ஆஜராகி உடனே அறிவிச்சாகணும். அதாவது பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துகிறேன் என்று முதலமைச்சர் உறுதிமொழி கொடுத்தால்தான் அவருடைய ஆட்சிக்கு விடிவு காலம் வரும். இல்லனா எதிர்காலமே இருக்காது என்பதுதான் என் கருத்து. மதுக்கடையை ஏன் நடத்துறீங்கன்னு மக்கள் கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்றாங்க. நீங்க ஏன் சார் கோர்ட்டுக்கு வர மாட்டேன்றீங்க? கோர்ட்டுனா உங்களுக்கு பயமா? பயமா? எனக்கு எதுக்கு பயம்? இது மக்களோட ஆட்சி, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. நான் மக்கள் சேவகன். மக்களோட ஆசையை நிறைவேற்றதான் இந்த அரசோட கடமை. சார், கண்டிப்பா நீங்க நீதிமன்றத்துக்கு போவீங்களா சார்? உறுதியா போவேன். மக்களுக்கு நல்லது செய்யணும்னா நான் எங்க வேணா போவேன், என்ன வேணா செய்வேன். நன்றி, வணக்கம். Bye. 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 ஹலோ, டே திருப்பதி, கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்க போல இருக்குது. சார், அது எப்படி சார் சரியா சொல்றீங்க? உன் குழந்தைங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? சார், இப்பதான் சார் ஸ்கூல்ல விட்டு வர்றேன். என்ன திருப்பதி, நீ குழந்தை மாதிரியே இருக்கிறிய. ஸ்கூல எங்க கட்சிக்காரங்க நடத்துறதுதான். தமிழ்நாட்டுல படிச்சாலும் குடிச்சாலும் காசை எங்க கிட்ட தான் கொட்டணும். டேய், குழந்தைகளை கடத்திட்டாங்களா? கடத்திட்டாங்களா? என்ன பண்றது? குழந்தைகளை எங்க வச்சிருக்க சொல்லு. லொகேஷன்ல மேப்பே அனுப்ப சொல்ல போல இருக்கு. தேடி கண்டுபிடிச்சு வாடா. வேகமா போங்க, வேகமா போங்க. இது போறேன். அங்கங்க கேமரா வச்சிருக்காங்க, எப்படி போறது? ஹலோ, நான் சத்யா பேசுறேன். டேய், இவன் ஒருத்தன் நேரம் கட்ட நேரத்துல யோ, குழந்தைங்களை காணுன்ற டென்ஷன் தானே? ஆமா ஆமா, குழந்தைங்கள ஒருத்த ஸ்கூல்ல இருந்து கத்தின்னு போயிருக்கிறான். யோ, நீ அதிர்ஷ்டக்காரையா? என் பொண்டாட்டிய சோசியல் மீடியால 2 லட்சம் பேர் ஃபாலோ பண்றான். இப்ப என் பொண்டாட்டி உன் பசங்களை ஃபாலோ பண்ண வேண்டியதா போச்சு. லைவ் லொகேஷன் போடுறேன், சீக்கிரம் வந்து சேரு. போடு போடு போடு, இந்த பின்னாடியே வந்துடுறேன். திருப்பதி, எங்க பாருக்கிறோம்? முதலமைச்சர் கிளம்பிட்டு வரோம்பா, சீக்கிரம் வாப்பா. குழந்தைகளை கடத்திட்டாங்கப்பா. இது குழந்தைகளை கடத்திட்டாங்களா? திருப்பதி, அந்த லொகேஷன் ஸ்டார்ட் பண்ணு, நாங்க வந்துடுறோம்.